ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. மதுரை அட்சய பாத்திரத்தின் 1000வது நாள் உணவு வழங்கும் விழா. திரைப்பட இயக்குனர் SP முத்துராமன் பங்கேற்பு. மதுரையில் கொரோனா காலம் முதல் தற்போது வரை 1000 நாட்களாக தொடர்ச்சியாக சாலையோரம் வசிக்கும் வறியோர், பார்வையற்றோர், மாற்றுத்திறனாளிகள் உட்பட ஆதரவற்றோருக்கு தினந்தோறும் மதுரையின் அட்சய பாத்திரம் மதிய உணவை வழங்கி வருகிறது. நேற்று 1000வது நாளை முன்னிட்டு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. அட்சய பாத்திரம் நிறுவனர் நெல்லை பாலு தலைமையில் திரைப்பட இயக்குனர் SP முத்துராமன் அரிசி மற்றும் உணவு வழங்கினார். அப்போது அவர் பேசியதாவது, வள்ளலார் தொடங்கிய பசியாற்றும் அரும்பணி கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் தொடர்ந்து நடக்கிறது. அங்குள்ள வள்ளலார் ஏற்றிய அடுப்பு அணையவே இல்லை. அதே போல மதுரையின் அட்சய பாத்திரம் பற்ற வைத்த சமையல் அடுப்பு கடந்த 1000 நாட்களாக அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. 1000 நாட்கள் உணவு கொடுத்திருக்கும் அட்சய பாத்திரத்தின் பணி போற்றுதலுக்குரியது. நீரின்றி அமையாது உலகு என்பது போல உணவின்றியும் அமையாது உலகு. உயிர்களுக்கு பசியே ஆதாரம். அதனால்தான் பசியை பிணி என்று சொன்னார்கள். முன்னோர்கள் வயிற்றுக்குள் ஏற்படும் பசியை உணர்ச்சியை போக்குபவர்கள் போற்றத்தக்கவர்கள். பசி இருக்கும் இடத்தில் சிந்தனை தோன்றாது. ஆக பசி பூர்த்தி ஆதனால்தான் மனிதன் பூர்த்தி ஆகிறான். குடும்பத்தில் மதுரை மாவட்டத்திலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் B. காலமேகம். 1000வது நாள் வழக்கமாக உணவினை கொடுத்து விடலாம் நினைத்துக் கொண்டிருந்த பொழுது நம்முடைய உரத்த சிந்தனை அமைப்பின் சார்பாக நம்முடைய மங்கையர்கரசி கல்லூரியிலே பாரதி உலா நிகழ்வு நடைபெற்றது. அந்த நிகழ்விலே உரத்த சிந்தனை அமைப்பினுடைய நிறுவனர் அருமைக்குரிய உரத்த சிந்தனை உதயராம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். நம்முடைய இயக்குனர் SP முத்துராமன் அவர்களையும் உதயராம் அவர்களையும் மதுரையின் அட்சய பாத்திரம் சார்பாக வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். திடீரென்று இன்றைக்கு காலை நம்முடைய அறையிலே போய் ஐயாவிடத்திலே இது மாதிரி 1000வது நாள் நிகழ்வு, எனக்கு ஒரு நல்ல சிறப்பு அழைப்பாளரை வைத்து நடத்திருக்க வேண்டும், இருந்தாலும் வாராது வந்த மாமதி போல நம்முடைய ஒரு அருள்கொடையாக நம்முடைய இயக்குனர் சிகரம் அருமைக்குரிய SP முத்துராமன் அவர்கள் இன்றைக்கு நம்மிடத்திலே வருகை தந்திருப்பது ஒரு சிறப்பு. ரோட்டோரத்தில் இருக்கிற வறியவர்கள் ஐயாவை ரோட்டிலே அழைத்து போய் உணவு கொடுப்பதை காட்டிலும் வழக்கமாக நாம் கடந்த 10 ஆண்டுகளாக பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் 250 பேருக்கு 10 கிலோ அரிசி வழங்குகிற ஒரு புனிதமான திட்டத்தை செயல்படுத்தி வருகிறோம். அதனால இந்த அரங்கத்துக்குள்ளே பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் மட்டும் அழைத்து அவர்களுக்கு உணவினையும் அரிசியும் இன்னைக்கு வழங்கினால் சிறப்பாக இருக்கும் என்பதாக கருதி இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பெரிய வேலையை கொடுக்கிறவங்களுக்கு எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக செய்தியாக தன்னுடைய உறுதியை வகிக்கிறார். ஐயா அவர்களுக்கு எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு பேசும்படி அன்புடன் அழைக்கிறோம். 3 வருஷமா ரொம்ப அருமையான ஒரு சேவை செஞ்சுட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் இந்த மாணவர்களுக்கெல்லாம் உற்சாகப்படுத்தணும்னு பாரதி பேர்ல யுவ பாரதி விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு இசையிலும் சரி பேச்சிலும் சரி அதே போல நடனத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவர் விருதுகள் வழங்கி குழந்தைகளை உற்சாகப்படுத்தினார். நோய் தொற்று காலத்துல முக்கியமா எல்லாருக்கும் தேவைப்பட்டது உணவு. அதுவும் யாருக்குன்னா அவங்கவுங்க வீட்டுல அடைஞ்சிருவாங்க இந்த கொரோனா காலகட்டத்துல. ஆனால் வாழ்வாதாரம் இல்லாதவர்கள் இது போல மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் என்ன அந்த நேரத்துல யார் உதவுவாங்க? அப்போ அந்த நேரத்துல தெய்வம் போல இவர் மனசுல மகா பெரியவர் தோன்றி இவங்களுக்கெல்லாம் நீ ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னதனுடைய விளைவாக கேட்டாரு. நாங்கள் நிகழ்ச்சி முடிஞ்சு கண்டிப்பா வரோம். அதனால நல்ல காரியம் செய்யும்போது நாம அவங்க கூட இருக்கணும். முத்துராமன் சாரும் உடனே அதுக்காக வருகிறேன் என்று சொன்னார். நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சிக்கு போக இருந்தாலும் கூட நடுவுல உங்களை எல்லாம் பார்த்து உங்களுக்கு சின்ன உதவியை நாங்கள் ஒரு கருவியாக செய்து உங்களை இதை கொடுக்க போறோம். உட்பட இங்க வந்திருக்கிற அனைவருக்கும்
என்னுடைய கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அக்ஷய பாத்திர நிகழ்ச்சியினுடைய 1000வது நிகழ்ச்சியை கொண்டாடுவதற்கு நாங்கள் பெருமைப்படுகிறோம். பசி என்பது வயத்தில் ஒரு நெருப்பு காட்டுற மாதிரி உணர்ச்சி. வள்ளலார் சொல்வதைப் போல அந்த நெருப்பை அணைப்பதற்கு அவர் கொடுக்கிற உணவு தான் காரணமாக இருக்கிறது. வள்ளலார் அவர்கள் கிட்டத்தட்ட 300 ஆண்டு காலமாக அணையாத அடுப்பை வைத்து அனைவருக்கும் உணவு வழங்கி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதே போல நம்முடைய நெல்லை பாலு அவர்களும் 1000 நிகழ்ச்சிகளை கொடுத்து அனைவருக்கும் உணவளித்து வருகிறார். அப்படி உணவளித்து வருகிற நெல்லை பாலுகளுக்கும் அதனை உண்டு அந்த நெருப்பை அணைக்கிற அந்த பெரியவர்களுக்கும் உங்களுடைய உடமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே நீங்கள் செய்த இந்த காரியம் ஒரு பெரிய புண்ணியம், யாரும் செய்ய முடியாத ஒரு புண்ணியம். அவர் எல்லாம் பெரிய பணத்தையோ பேங்கில் போட்டு செய்கிறார், மக்களுடைய உதவி செய்கிறார். அப்படி உதவி செய்ய போட்டோ எடுத்துருங்க. நல்லா திரும்புங்கம்மா, இன்னும் திரும்ப போதும். அப்படியே இருக்குமா? அப்படியே நேர பாருங்க, அப்படியே பாருங்க, அப்படியே பாருங்க. இங்கே பாருங்க எலெக்ஷன் பாருங்க. நீங்க விட்டுருமா, அது வந்து போட்டோகிராஃபர். ஓகே.